வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுலயும், பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வாட்டி நீங்க பாரதியாரோட காம்போசிஷன்ஸ் கேட்டீங்க. இந்த வாட்டி பிருந்தா மாணிக்கவாசகம் அவங்களோட கச்சேரி. ஸோ, கோபாலகிருஷ்ண பாரதியோட தமிழ் பாட்டுகள பத்தி பாடுவாங்க. உங்களுக்கு கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டுகள் கேட்கணும்னா, நீங்க ராகசுதா ஹாலுக்கு 17ஆம் தேதி மே ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ப்ரோகிராம் 6 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃப்ரீ கான்சர்ட். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்க சீட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 4-5 நாளாக நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்னை மற்றவங்க பிடிக்காட்டாலும் எனக்கு கவலை கிடையாதுங்கிற பயம் எனக்கு இருக்கணும். சப்போஸ் யூ டோன்ட் லைக் மீ, இட் இஸ் ஓகே. ஏன்னா என்னை பிடிக்கலன்னா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படிங்கிற இது இருக்கணும். ஆஸ் லாங் அஸ் நான் உண்மையை பேசுகிறேன், நியாயமாக பேசுகிறேன் அப்படின்னா நான் கவலைப்படக்கூடாது. மற்றவங்களோட அப்ரூவலுக்காக நீங்கள் அடிக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நாசமாக போயிடும். நீங்கள் இதில் ஒரு சில மாதிரியான ஹீரோக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இப்படி தான். ஒரு ஃபேனுங்கிறவன் ஒரு ஹீரோ இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல், ஒரு கிரேசி ஃபேன் பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபேனுக்கு அந்த ஹீரோ என்ன தப்பும் பண்ண முடியாது. அவன் ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஆஃப் தட் ஹீரோ வச்சுருப்பான். அந்த இமேஜை அந்த ஸ்டார் மெயின்டைன் பண்ணி ஆகணும். என்றைக்கு அந்த இமேஜ் உடஞ்சி போச்சோ ஸ்டார்டம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறச்சியோ இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ மற்றவங்களோட அப்ரூவலுக்காக வேலை செய்கிறீங்க. நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நான் எங்கள் அப்பாவோட அப்ரூவலுக்காக நான் வேலை செய்வேன். எங்கள் அப்பாவை நீ நல்லா கரெக்டாக பண்ணுற, சூப்பராக பண்ணுறன்னு தட்டி கொடுக்கணும்னு நான் என்னெல்லாமோ தலைக்கே நின்று பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் பண்ணாமல் இருக்கணும். தட் இஸ் ஒரு டீச்சரை ஹாப்பி பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு ஸ்கூல் பிரின்சிபலை ஹாப்பி பண்ணுறது, உங்கள் பாஸை ஹாப்பி பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டை ஹாப்பி பண்ணுறது, உங்கள் அதர் பார்ட்னர்கிட்ட அப்ரூவல் வாங்கிறது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையே கெடுத்துரும். உங்கள் பார்ட்னர் நீ நல்லவன், நீ கரெக்டாக எனக்கு செய்கிற அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பில்லை. நீங்கள் என்னெல்லாமோ பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் தானா பண்ணேன் அப்படின்னு கேட்குற அளவில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த அப்ரூவலை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது இந்த அப்ரூவலுங்கிறது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். சப்போஸ் உங்கள் பார்ட்னர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், நீங்கள் அந்த இன்னொரு ஆப்போசிட் பார்ட்னர் என்னை அப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஏன்னா பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் குறையும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும், இந்த லைஃப்பில் இருக்கிற பேலன்ஸ் போயிடும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஒரு பையன் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் மாற்றிக்கிட்டு அது தனி கொடுத்துறம் போகிற அளவுக்கு நான் அதை பார்த்துருக்குறேன். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கஷ்டம். அம்மா கரெக்டு, ஒய்ஃபு தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அம்மாவும் ஒய்ஃபும் மிதிக்கிறச்ச அவனால் தாங்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த பேலன்ஸ் பண்ண முடியாதது ஒரு பெரிய கஷ்டமாகிடும். இதில் ஒரு நல்ல உங்களுக்கு குயிக்காக ஒரு கிளிப்பு பார்க்கணுன்னா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி விசு ஒரு படம் எடுத்திருந்தார். டௌரி கல்யாணம்னு ஒரு படம் எடுத்தார். அதில் விஜயகாந்த் கூட ஒரு பார்ட் டைம் ரோலில் வருவார், நம்பியாரும் நடிப்பார். அதில் ஒரு விசுவோட பாட்டியாக ஒரு ரிலேட்டிவ் வருவாங்க, சமைச்சிட்ருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பாட்டிக்கும் பையனுக்கும் சண்டை ஆகிடும். பையன் பேர் குசேலன். அவன் சண்டை போட்டுண்டு அவன் எங்கேயோ டெல்லிக்கு போயிடுவான். அந்த பையன் திரும்பியே வரமாட்டான். இந்த பாட்டி அந்த பொண்ணை வளர்த்து, அந்த பொண்ணோட பேத்திக்கு தான் கல்யாணம் நடந்துகிட்ருக்கும். அந்த பொண்ணும் செத்து போயிடும். ஸோ கடைசியில் அந்த பாட்டி ஆஃபீஸருக்கு கூப்பிடும், பையனை கூப்பிட்டு பேத்தி கல்யாணத்துக்கு பண்ணுன்னு சொல்கிறதுக்காக கூப்பிடும். அதில் என்ன வரும்னா, 35 வருஷமாக அம்மாவும் பையனும் ஒருத்தரை பார்த்து, அதில் அந்த போலீஸ்காரன் டெல்லியில் ஒரு டைலாக் சொல்லுவான், என் மூஞ்சியே பார்க்காம நீ சமாளிச்சிட்ட, நீ பெரிய ஆள்மாம்மா. 35 வருஷத்துக்கு முன்னால் அறந்து போன பந்தம்மா. ஜஸ்ட் கிரேட்.
நான் எதுக்கு இந்த படத்தை கோட் பண்ணுறேன்னா, ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு அம்மாவுக்கும் இருக்கிற சண்டையில் நீங்கள் பர்ட்டிகுலராக வந்து ஒரு ஆளையே ஒரு ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ணிடுறீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். சம்டைம்ஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை பிடிக்காம போகலாம், சம்டைம்ஸ் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காம போகலாம். நீங்கள் ஆனால் எது கரெக்டோ அதுதான் செஞ்சுக்கணும். ஒய்ஃபுக்கு பயந்துட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அம்மாவை திட்டுறது, அம்மாவுக்கு பயந்துட்டு ஒய்ஃபுக்கு பெல்ட்டி அடிக்கிறது, இது ரெண்டுமே தப்பு. இது மாதிரி வந்து ஒய்ஃபுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுனால ஒய்ஃபுக்கு கூஜா தூக்குறதும் தப்பு, அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒய்ஃபை மதித்து கூஜா தூக்குறதும் தப்பு. அதனால் கரேஜ் டு பி ஹேட்டட் இருக்கணும். உன் ஒய்ஃபுக்கும் உன்னை பிடிக்காமல் போகலாம், அம்மாவுக்கும் உன்னை பிடிக்காமல் போகலாம். அதில் நீ கரெக்டாக பிரின்சிபல்டாக இருக்க தெரியணும். அதே மாதிரி நீ ஏன் ஒரு விஷயத்தை பண்ணன்னு உன் பொண்டாட்டிகிட்டையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மாட்டையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எது கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும்தான் நீ பண்ணணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டில் ஏதோ நடந்துருச்சுன்னு வைங்க, அந்த பாஸ்ட்டை வந்து நினச்சிக்கிட்டு ப்ரெசண்ட்டில் வந்து விட்டுடாதீங்க. பாஸ்ட் நடந்து போயிடுச்சு. இது வந்து பல விஷயங்களில், இன்ஃபேக்ட் டெண்டுல்கருக்கு மெட்ராஸில் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். பாகிஸ்தானோட ஒரு மேட்ச், அது எல்லாருக்கும் தெரியும். அவன் அடிக்க போய் அவுட் ஆகிடுவான். 7 விக்கெட்டு 16 ரனில் விழுந்து பாகிஸ்தானோட இந்தியா தோற்றுரும். பல வருஷத்துக்கு இந்த 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுறது டெண்டுல்கருக்கு கஷ்டம். 2009 அதே சேப்பாக்கில் கடைசி நாளில் 375 ரன் அடிக்கிறச்ச 4th ஈவினிங் அன்றைக்கி பேராக அரைஞ்சு ரன் ரேட்டை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். அப்புறம் யுவராஜும் டெண்டுல்கரும் மேட்சை ஜெயிச்சிருவாங்க. அப்போ தான் இந்த 4th இன்னிங்ஸ் ஃபியர் டெண்டுல்கருக்கு போயிடும். இந்த பாஸ்டில் ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டேங்கிறதுக்காக ஃப்யூச்சர் வந்து எப்போதுமே அந்த பாஸ்ட்டை நினச்சே ஆடக்கூடாது. ஆனால் மக்கள் ஆட போகிறாங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களே நீங்கள் செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறீங்க. அதனால் ஹீ ஹூ ட்ரைஸ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி ப்ளீஸஸ் நோபடி. எல்லாரையும் ஹாப்பியாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஹாப்பியாக வைக்க முடியாது. அது மாதிரி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வேலை இல்லாமல் எது கரெக்டோ அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதுதான் நிஜமான விடுதலை. நீங்கள் உங்களோட தான் ரேஸ் ஆடணுமே தவிர நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக போக முடியாது, எங்கேயும் போக போகிறதில்ல. உலகத்தில் சில பேருக்கு தான் உங்களை பிடிக்கும். எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.